ஏன் நல்லவர்களுக்கு இத்தனை சோதனைகள்? மகனே, இங்கே வா. உன் மனதில் இருக்கும் பாரம் எனக்கு புரிகிறது. நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பதில்லை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நீ வருத்தப்படுவது இயற்கைதான். இதற்கு சிவபெருமான் காட்டும் சில உண்மைகளை ஒரு தந்தை உனக்குச் சொல்கிறேன், கேள். 1. தங்கம் நெருப்பில் வாடாமல் ஆபரணமாகாது மகனே. ஒரு சாதாரண கல்லை யாரும் நெருப்பில் போடுவதில்லை. ஆனால் தங்கத்தை நெருப்பிலிட்டு உருக்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அப்போதுதான் அதிலுள்ள அழுக்குகள் நீங்கி அது விலைமதிப்பற்ற ஆபரணமாக மாறும். சிவபெருமான் உன்னை சோதிக்கிறார் என்றால் அவர் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற ஆபரணமாக மாற்ற நினைக்கிறார் என்று பொருள். கஷ்டங்கள் உன்னை அழிக்க வருவதில்லை, உன்னை செதுக்க வருகின்றன. 2. முற்பிறவி கணக்கு கர்மவினை. நாம் ஒரு செடியை இன்று நட்டால் அது பலன் தர சில காலம் ஆகும். அதுபோலத்தான் நம் வினைகளும். இந்த பிறவியில் நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் உன் ஆன்மா பல பிறவிகளை கடந்து வந்தது. அந்த பழைய கணக்குகளை தீர்த்து உன்னை முழுமையாக தூய்மைப்படுத்தவே இறைவன் சில கஷ்டங்களை தருகிறான். கடனை அடைத்துவிட்டால் மனம் நிம்மதியாகும் அல்லவா? அதுபோலத்தான் இதுவும். 3. உன்னுடைய பலத்தை உனக்கே காட்ட இருட்டு வந்தால்தான் விளக்கின் அருமை தெரியும். அதுபோல கஷ்டங்கள் வந்தால்தான் உனக்குள் இருக்கும் மனவலிமை, பொறுமை மற்றும் இறை நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது என்பது உனக்கே புரியும். சிவபெருமான் உனக்கு சுமையை கொடுக்கவில்லை, அந்த சுமையை தாங்கும் பலத்தை கொடுக்கிறார். 4. இறைவன் உன்னோடு நெருக்கமாக இருக்கிறார். ஒரு ஆசிரியர் வகுப்பில் இருக்கும் எல்லா மாணவர்களையும் விட தனக்கு பிடித்தமான திறமையான மாணவனுக்குத்தான் கடினமான கணக்குகளை கொடுத்து பழகச் சொல்வார். நீ இறைவனுக்கு நெருக்கமானவன் என்பதால்தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல அவர் உனக்கு சோதனைகளை தருகிறார். துன்பம் வரும்போதுதான் நாம் சிவா என்று மனமுருகி அழைக்கிறோம். அந்த அழைப்புதான் அவருக்கு பிடிக்கும். மகனே, இதோ உனக்கான மந்திரம். நல்லவர்களுக்குச் சோதனை வரும், ஆனால் வேதனை நீடிக்காது. கடமையைச் செய், தர்மத்தை கடைபிடி. கஷ்டங்களைக் கண்டு அஞ்சாதே, அவை சிவபெருமான் உனக்கு அளிக்கும் ஒரு பயிற்சி வகுப்பு மட்டுமே. வருத்தப்படாதே மகனே, உன் நல்ல உள்ளத்திற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். இறைவன் எப்போதுமே உன்னை கைவிடமாட்டார்.